Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எதிர் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பள்ளிவாசலிலே அசருக்கு பிறகு மகரிபு வரை ஒரு தர்பியா எனும் நற்பயிற்சி வகுப்பும், அத்துடன் ரமதான் அறிவிப்போட்டிலே கலந்து கொண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. நற்பயிற்சி வகுப்பு என்று சொல்லும்போது அதனுடைய அவசியம் என்ன என்பதை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தர்பியா என்று சொன்னால் ஒரு மனிதன் நல்ல வழிபாடுகளை, நல்ல அமல்களை செய்வதற்கும், நற்குணங்களையும் நல்ல பண்பாடுகளையும் வளர்த்து கொள்வதற்கும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நற்பயிற்சி தான் தர்பியா. இந்த தர்பியா என்பது மனித சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது. ஒவ்வொருவரும் தமக்கு இப்படி ஒரு நற்பயிற்சியை எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் சமுதாயம் சீர்பெறும். நபிமார்கள் இந்த நற்பயிற்சியைத்தான் தமது சமுதாயத்திற்கு அளித்திருக்கிறார்கள். திருக்குரானில் இருந்து இதனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நபிமார்கள் மனிதர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர்கள். அவர்களுடைய பணி மனிதர்களை சீர்திருத்தம் செய்வது, அவர்களுக்கு நற்பயிற்சி அளிப்பது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரியமை வளர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அந்த நிலையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான்.
மரியமை பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லோருமே போட்டி போடுகிறார்கள். எங்களுடைய அறிஞர், மிகப்பெரிய மார்க்க அறிஞருடைய மகள், அந்த மகளை நாங்கள் வளர்க்குகிறோம். ஏன்னா அவர் இப்போது இல்லை, அவர் இறந்து போயிட்டார். இப்ப அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது, அதை நாம் வளர்க்க வேண்டும். சமுதாயத்தில் ஒவ்வொருவருமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் வளர்க்கிறேன், அந்த பெண்ணுடைய தாயாரினுடைய சகோதரியை நான் மணந்திருக்கிறேன், எனக்குத்தான் அதிக தகுதி இருக்கிறது என்று சொல்லி அவர்களும் அந்த போட்டியில இணைகிறார்கள். கடைசியில் சீட்டு குலுக்கி போட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அதிலே வரச் செய்தான். எதற்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு இஸ்லாமிய அடிப்படையிலே நற்பயிற்சி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த நபியிடம் இருந்து நல்ல பல விஷயங்களை, கல்வியை அந்த பெண் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதனால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அந்த குழந்தை ஒரு பாக்கியமுள்ள குழந்தையாக, நற்பாக்கியமுள்ள ஒரு குழந்தையாக, பிள்ளையாக அது மாற வேண்டும் என்பதற்காக, இதற்குத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்தான். இதை திருக்குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது ஒரு நற்பயிற்சி, தர்பியா எனும் அடிப்படையில் அமைந்த ஒரு அறிவுரை. என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, நீ பொறுமையை மேற்கொள், நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்பாடுகளையும் நீ எடுத்துக்கொள், தீய குணங்களில் இருந்து உன்னை நீ விலக்கிக் கொள் என்றெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு செய்த அந்த அறிவுரையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். இது அந்த குழந்தைக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய ஒரு தர்பியா. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸுக்கு அறிவுரை சொன்னார்கள். யா புனை, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், நான் உனக்கு சில செய்திகளை, சில வார்த்தைகளை உனக்கு நான் தருகிறேன், கற்றுத் தருகிறேன், நீ அதை எடுத்துக்கொள். இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை மனதில் கொள், அவன் உன்னை மனதில் கொள்வான். நீ அல்லாஹ்வை பேணிக்கொள், அவன் உன்னை பேணிக் கொள்வான். இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வை மனதில் கொள் அல்லது அல்லாஹ்வை நீ பேணிக்கொள், அவனை உனக்கு முன்னால் நீ காணலாம். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதையேனும் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டே உதவி தேடு என்றெல்லாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்த போது உபதேசம் செய்தார்கள். அது எந்த அடிப்படையில்? அதுவும் தர்பியா எனும் அடிப்படையில் செய்த உபதேசம். அது மட்டுமல்ல, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 பேரிடமிருந்து நீங்கள் திருக்குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒருவர் முஆது பின் ஜபல். திருக்குர்ஆனை அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட அதனை எழுத்து வடிவிலே கொண்டு வருவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட
அந்த எழுத்தர்களில் ஒருவர் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிறைய இருக்கிறார். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த நற்பயிற்சி தர்பியா ஹதீஸ்களிலே நிறைய பார்க்க முடிகிறது. ஒன்றை சொல்கிறேன், என்ன, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகையை தொழுது விட்டு தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே வருவார்கள். அவர்கள் வேறொரு பகுதியில் மதீனாவில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அங்கே வந்து அவர் தான் அங்கே தொழுகை நடத்தணும் அந்த சமுதாயத்துக்கு, அவர்களுடைய சமுதாயத்துக்கு. இங்கே இஷாவை தொழுதுட்டு மீண்டும் அதே இஷா தொழுகையை அங்கே என்ன செய்வாங்க, அங்கே போய் நடத்துவாங்க. இதுதான் அவருடைய வழக்கம். ஒரு நாள் இப்படி அவர் செய்யும் போது என்ன நடந்தது, அவர் ஒரு பெரிய சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்து விடுகிறார். பின்னால் நின்று தொழுத ஒருவர் அவர் பார்க்கிறார், நம்ம அவசரமா வந்திருக்கிறோம், இவர் பக்ராவை ஓத ஆரம்பிச்சிட்டாரு, அநேகமா இப்போது அவர் முடிக்க மாட்டார் என்று சொல்லி அவர் தனியா வந்து சுருக்கமா தொழுது விட்டு அவர் சென்று விட்டார். இந்த செய்தி முஆது பின் ஜபல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவரை முனாஃபிக் என்று அவர்கள் திட்டினார்கள். அந்த செய்தி அந்த மனிதருக்கு கிடைக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த புகாரை அளிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை கூப்பிடுகிறார்கள். யா முஆத் அஃபத்தானுன் அன்த், முஆதே நீ என்ன குழப்பவாதியா கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, நீ என்ன குழப்பவாதியா என்று 3 முறை கேட்கிறாங்க. வஷம்சி வல்லுஹாஹா இருக்கிறது, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா இருக்கிறது, அதையெல்லாம் வச்சு நீ தொட வைக்க வேண்டியதானே. சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சுட்ட, பின்னால் உள்ளவங்க எந்த நிலைமையில இருப்பாங்கிறதுலாம் உமக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை கண்டிக்கிறார்கள். அது எந்த அடிப்படையில்? அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியா நற்பயிற்சி என்னும் அடிப்படையில். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தர்பியா என்பது மனித சமுதாயத்திற்கு அவசியமான ஒன்று. ஒவ்வொருவரும் தம்மை நற்பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒவ்வொரு தனிநபரும் நற்பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவருடைய கடமை. நம்மளுடைய மார்க்கத்திலே தர்பியாவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவ பணியில் தர்பியாவுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது. எப்படி? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும், அவன்தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திலே அவர்களிடமிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவருடைய பணி என்ன? அவருடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். அதான் தர்பியா. அவர்களை பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வயின் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன், அவர்களோ இதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். தெளிவான வழிகேட்டிலே இருந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் மூலமாக இஸ்லாமிய அடிப்படையிலே அவர்களுக்கு நற்பயிற்சி அளித்திருக்கிறார்கள். இது நற்பயிற்சி அளித்தல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவ பணியில் ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஜும்ஆவிலே இதனை நீங்கள் பார்க்கலாம், 62வது அத்தியாயத்திலே. நம்முடைய இஸ்லாத்துல நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு தரக்கூடிய ஒரு நற்பயிற்சியாக, ஒரு தர்பியாவை தரக்கூடியதாக அந்த வழிபாடுகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தொழுகையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை மானக்கேடான காரியங்களில் இருந்தும் தீமையில் இருந்தும் உங்களை தடுக்கிறது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் பெரிய விஷயம். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை ஒரு மனிதனிடத்திலே நல்ல பண்பாடுகளை வளர்க்கிறது, நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது, தீமையை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் விலக்கி வைக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? குறித்த நேரத்தில் அவங்க அதை நிறைவேற்றி விட்டு போகணும். அவங்க இஷ்டத்துக்கு வந்து நிறைவேற்றி விட்டு போக முடியாது. குறித்த நேரத்தில் வரணும், பள்ளிவாசல அந்த நேரத்தில் தான் ஜமாத் நடக்கும், அந்த நேரத்தில் தொழுது விட்டு போகும். இந்த மாதிரியான தொழுகை காலம் தவறாமையை ஒரு முஸ்லிமுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அதை கற்றுக் கொடுக்கிறது. தொழுகையை மற்றும் நாம் எடுத்துக்கொண்டு பேசினால் எவ்வளவோ சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அது நமக்கு தரக்கூடிய பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. அது நமக்கு நற்பயிற்சியை அளிக்கிறது, நமக்கு ஒரு தர்பியாவை தருகிறது. நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு எதற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்? வெறுமனே பசித்திருந்து பட்டினி கிடந்து நேர காலங்களை போக்குவதற்காக இல்லை. நீங்க பசித்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்க எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்து கொள்ளலாம். என்ன பசித்திருக்கணும்? குறிப்பிட்ட நேரம் வரை எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, எதை வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் நடந்து கொள்ளுங்க. அப்படியா? இல்லை, அப்படி அல்ல. நோன்பு அது ஒரு தர்பியா. அது மனிதனுக்கு எந்த வகையில தர்பியாவாக இருக்கிறது? இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், நல்ல அமல்களை செய்வதற்கும், தீய செயல்களை தடுத்து ஒதுக்குவதற்கும் அது நமக்கு ஒரு பயிற்சியை தருகிறது. நோன்பு வைத்துக் கொண்டு நாம தப்புல ஈடுபட மாட்டோம். நோன்பு வைத்துக் கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம், கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டு இதர தீமைகளிலே ஈடுபடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் நோன்பு நோற்றுக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அதன்படி செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நோன்பு அது ஒரு தர்பியா. மனிதனை அந்த இறைச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு லஅல்லக்கும் தத்தக்கூன் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோலதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக. இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், நன்மைகளை செய்வதற்கும், தீமைகளை விட்டு விடுவதற்கும் அது ஒரு நற்பயிற்சி, ஒரு தர்பியாவை நமக்கு தருகிறது. ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன? இவ்வளவு காசு பணத்தை செலவழித்து இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகிறானே ஒரு முஸ்லிம், எதற்கு? அங்க போய் பல்வேறு பாடங்களை அவன் படிக்க வேண்டும், பல்வேறு உணர்வுகளை அவன் பெற வேண்டும். அல்லாஹ் அங்க போக சொல்றான். எல்லாரையுமா போக சொல்றான்? இல்ல, யாருக்கு வசதி இருக்கிறதோ போங்க, போய் அங்க போய் ஒரு பாடத்தை படிச்சுட்டு வாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் அங்கு வருவார்கள். எல்லோரும் சமம், எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும். பணக்காரன், ஏழை, சமுதாயத்தில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எல்லோரும் சமம். எல்லோரும் ஒரே உடையில் நின்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அக்கம் பக்கத்திலே நின்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தல்பியாவை முழங்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா வந்து விட்டேன், உனக்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஏகத்துவ முழக்கத்தை அவர்கள் முன்வைத்து அங்கே வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஏகத்துவத்திற்கு, தௌஹீதுக்கு ஒரு பயிற்சியை அந்த ஹஜ் நமக்கு தருகிறது. தௌஹீது தான் மனிதனுடைய உயிர் மூச்சு. தௌஹீதுக்காகத்தான் அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற உணர்வை அங்கு நாம் பெற முடிகிறது. நல்ல பண்பாடுகளை அங்கு நாம் வளர்த்து கொள்ள முடிகிறது. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், நம்மை விட பிறரை நாம் முன்னுரிமை தர வேண்டும் என்பதையெல்லாம் அங்கு அந்த ஹஜ் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது ஒரு பயிற்சி. இப்படி வணக்க வழிபாடுகள் எதை எடுத்தாலும் மனிதனை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு சாதனமாக அந்த வழிபாடுகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தர்பியாவுடைய அவசியம் என்ன? ஏன் தர்பியாவை நாம் நடத்துகிறோம்? ஏன் தர்பியா ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதற்கு என்ன அவசியம் தற்போது என்று சொன்னால், மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அலுவல்களிலே மூழ்கி கிடக்கிறான், உலகத்தை தேடுவதிலே மூழ்கி இருக்கிறான். அதனால் என்ன நடக்கிறது? இறைவனோடு உண்டான தொடர்பிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்துவதிலேயும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருக்கிறது, குறைகள் விழுந்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். உண்மைதானே? அப்படி இல்லாமல் யாராவது உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தினுடைய அலுவல்களிலே மூழ்கிவிட்டு பல்வேறு விஷயங்களை நாம் தொலைத்து வந்து நிற்கிறோம். நம்மளுடைய ஒழுக்கத்தை தொலைத்து விட்டோம், நம்மளுடைய பண்பாட்டை தொலைத்து விட்டோம், நம்மளுடைய நம்பிக்கையை தொலைத்து விட்டோம். அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபட வேண்டும் ஒரு முஸ்லிம் என்கின்ற அந்த உறுதியை தொலைத்து விட்டோம். அல்லது அதிலே மிகப்பெரிய குறை விழுந்து விட்டது. அப்படித்தானே? இப்படி இல்லாதவர் யாரும் இருக்க முடியுமா? ஆனால் அதனை சரி செய்வதற்குத்தான் தர்பியா, அதனை சீர் செய்வதற்குத்தான் தர்பியா. ஒவ்வொரு மனிதனும் தம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வது கடமை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமைக்காக என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று பார்க்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறான் அல்லாஹ், வல் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரிப்பில் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன இந்த உலகத்தில் பட்டா போட்டா கொடுத்துருக்குது, 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு சொல்லி? இல்லையே. யார் யார் எப்போது போவார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாளைக்காக ஒருவன் என்ன தயார் நிலையில் இருக்கிறான், அதை நாம் பார்க்க வேண்டும். இதையும் தாண்டி தர்பியா, நற்பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே அப்படி ஒரு ஏற்பாட்டை நமக்கு செய்திருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? வருடத்துடைய தொடக்கம் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் தாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்திருக்கிறோம்? கடந்த ஆண்டிலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வயது குறைந்து கொண்டே போகிறது, நம்மளுடைய காலம் ஓடிக்கொண்டே போகிறது, வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் கடந்து வந்த பாதை என்ன? திரும்பி பார்க்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? வருடத்தினுடைய ஒவ்வொரு தொடக்கத்திலுமே, முஹர்ரம் மாதம் என்று வந்து விட்டது என்று சொன்னால் வருடத்தினுடைய தொடக்கம், ஒவ்வொரு வருடமும்
ஆஷூரா நோன்பை அல்லாஹ் நமக்கு தருகிறார். ஆஷூரா தினத்தை அதிலே வைத்து அந்த வருடத்தை தொடக்குகிறார். பாருங்க, ஆஷூரா தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? 2 நோன்பு வைக்க வேண்டும் என்று. ஏன்? அது நற்பயிற்சி. பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வருடத்தினுடைய தொடக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்த்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல பயிற்சியோடு நல்லதொரு சீர்திருத்தத்தை மேற்கொண்டு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த தர்பியாவை வருடத்தினுடைய தொடக்கத்திலே வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில தான் நாமளும் இருக்கிறோம். நாமளும் அந்த தொடக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாமளும் அந்த ஆஷூரா எனும் நோன்பை நோற்றுவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நற்பயிற்சி எடுத்திருக்கிறார்கள்? அது அவர்களுக்கே வெளிச்சம். அதனால் தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய பள்ளிவாசலே ஒரு தர்பியாவுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லோரும் கலந்து கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் எல்லோரும் இதிலே பங்கெடுக்க வேண்டும். அத்துடன் நாம் அந்த பரிசு போட்டியையும் நிகழ்த்துகிறோம். என்ன? ரமலான் அறிவு போட்டியிலே பள்ளிவாசலிலே வந்து கிட்டத்தட்ட 80 பேர் 77 பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த விடைத்தாள் திருத்தப்பட்டிருக்கிறது. பரிசுக்காக காத்திருக்கிறது. விடைத்தாளை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவங்க திருக்குரானை புரட்டி இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களை அவர்கள் புரட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன பதில் என்பது நம்மிடத்தில் இருக்கும். அதை வைத்து நாம பேப்பரை திருத்தும் போது அங்க வேறொரு பதில் இருக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, நமக்கே தெரியாத இப்படி ஒரு பதிலா? அது சரியான பதிலாகத்தான் இருக்கும். அதை நிராகரிக்க முடியாது. அது திருக்குரானிலே இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த வசனம் எப்படி தெரிந்தது என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார். எனவே அந்த விடைத்தாள்கள் எல்லாம் இன்றைக்கு பரிசுக்காக காத்திருக்கிறார். அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து நாம் வைத்திருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாம அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியை நம்ம சும்மா சாதாரணமாக நடத்திவிட முடியாது. அதை நாம தான் நடத்தணும். அவங்களுக்கு எங்கிருந்து நாம பரிசு கொடுக்கணும்? நம்மள்ட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மஸ்ஜித் முபாரக்குக்கு நிறைய தோப்பு இருக்கிறது, நிறைய கடைகள் சுத்துப்பக்கம் நிறைய இங்க இருந்து அங்க வரைக்கும் கடைகள் இருக்குது. அதுல நிறைய வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அதை வைத்து நிகழ்ச்சியில நடத்திக்கிடுவாங்க அப்படிங்கிற நிலைமை இங்க இருக்கிறதா? ஒருவர் நம்மிடத்திலே கேட்கிறார், நீங்கள் பரிசளிப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், தேர்வை எழுத சொல்லுகிறீர்கள், அவர்களுக்கு பரிசு கொடுக்க எங்களிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்களே, இது என்ன முறை அப்படின்னு கேட்கிறார். கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இது எப்படி இருக்கும்? நமக்கு இங்கே எங்கே என்ன இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு கூசுகிறது, தலையை சொரிய வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியா அது எப்படி நடத்துறது? அதுக்கு இவ்வளவு தூரம் பொருளாதாரம் வேணுமே. அன்றாடம் நமக்கு வரக்கூடிய அந்த வசூலில் இருந்து சகோதரர்கள் சகோதரிகள் செய்யக்கூடிய அந்த உதவிகளில் இருந்து நம்ம பள்ளிவாசலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது போன்ற புதிய நிகழ்ச்சிகள் நாம நடத்தணும்னு சொன்னா அதற்கு நாம தான் கொடுத்து உதவணும். பெரிய பெரிய ஆட்கள் முன் வர வேண்டும். என்னங்க பரிசுக்கு எவ்வளவுங்க வருது? நான் தரேங்க. மொத்த பரிசுல 3ல் 1 பகுதி எனக்குள்ளது. இந்த அவரு 3ல் 1 பகுதி எனக்குள்ளது. இந்த இன்னொரு ஆள் 3ல் 1 பகுதி எனக்குள்ளது. முடிஞ்சு போச்சுங்க.
நீங்க நடத்துங்க. என்ன செய்ய போறோம்? இந்த உலகத்துல நாம என்னத்தை கொண்டு போக போறோம்? என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய செல்வம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அவன் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, மறுமைக்காக அவன் சேர்த்து வைத்தது, தான தர்மங்களை செய்து, அதுதான் அவனுடைய. எதை செலவழித்து நல்ல சாப்பிட்டானோ அது அவனுக்குள்ளது. எதை நல்ல நல்ல துணிமணிகளை எடுத்து உடுத்து கொண்டானோ அது அவனுக்குரியது. எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து உதவி மறுமைக்காக சேர்த்து வைத்திருக்கிறானோ அது அவனுக்குரியது. அப்ப மற்றது இன்னும் கோடிகள் இருக்குத, அது உனக்குரியது கிடையாது. நீ மண்டையை போட்டுட்டா கூட அதோட கொண்டு வந்து புதைச்சிருவாங்களா? இல்லை, அது உனக்கு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்துடைய தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, தினசரி ஒவ்வொரு வருடமும் மதரசாவினுடைய ஆண்டு விழா நடக்க வேண்டும். நம்ம நடத்துறது கிடையாது. ஏன் இப்படி ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. 100 தடவை யோசனை பண்ணிட்டு நான் இதை சொல்ல வருகிறேன். இதை எப்படி மக்களுக்கு மத்தியில கொண்டு போவது, இதை எப்படி மக்களுக்கு மத்தியில கேட்பது என்று யோசனையாக இருக்கிறது. எனவே இந்த நிலைமை வரக்கூடாது. நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. எதுவும் வீணாகாது. வமா அன்ஃபக்தும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். நன்மையிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்தாலும், ஒரு துரும்பை செலவு செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை நீங்கள் பெறுவீர்கள். சாதாரண கூலி அல்ல, மகத்தான கூலி. ஒரு மனிதன் ஒரே ஒரு பேரித்தம்பள அளவு தர்மத்தை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்காக அவனுக்கு மலை அளவு வரும் வரை அதனை வளர்க்கிறான். மறுமையில கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். இது உங்களுடைய கூலி. அவன் செய்தது பாதி பேரித்தம்பள அளவு தர்மம், அவனுக்கு கிடைப்பது மிகப்பெரிய மலை அளவு. இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் உதவ வேண்டும். அலுவலகத்தில் வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னது போல் ஒவ்வொரு மூமினும் நாளை மறுமைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து ஒன்று சொல்லுகிறான், அதையும் நாம கவனத்தில் வைக்கணும். அந்த சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்தில் லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். ரெண்டு பேரையும் நாம சமமா நடத்த மாட்டோம். இந்த உலகத்துல நன்மைகள் செய்தவர்களும் இருக்கிறார்கள், தீமைகள் செய்தவர்களும் இருக்கிறார்கள். பிழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து விட்டுற மாட்டோம். அவர்கள் செய்ததற்கான அதன் பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யார் அணு அளவு நன்மை செய்தாரோ அதனுடைய பலனை அவர் காண்பார். யார் அணு அளவு தீமை செய்தாரோ அதனுடைய பலனை அவர் காண்பார். சின்ன தீமை தானே அப்படின்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான், அதற்கான பலனை புடி.
அற்பமான நன்மையை தானே செய்திருக்கிற, இதுக்கு எதுக்குப்பா உனக்கு கூலி என்று அல்லாஹ் விடமாட்டான். அதற்கான அளப்பரிய கூலியை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பன்மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு இருந்து மகரிப் வரையிலான அந்த நற்பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், அதற்கான சிந்தனையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.